நான் ஒரு நாள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போனேன். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இது இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வெளியில் பெரிய ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அப்போது அதில் பார்க்கும்போது யாரெல்லாம் உள்ள சீரியஸாக இருக்காங்களோ, ஆண் எத்தனை பெண் எத்தனை அப்படின்னு அவங்க எண்ணிக்கையை போட்டு அவங்கெல்லாம் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான பேர்கள். அப்போது அவங்கள மாத்திரமா கவலைக்கிடமாக இருக்கிறாங்க? இல்லைங்க. இந்த உலகத்தில் அநேக பேர் கவலைக்கிடமாக தான் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் குடிகாரர்கள் மத்தியில், விபச்சாரர்கள் மத்தியில், வியாதிஸ்தர்கள் மத்தியில், கஞ்சா பழக்கமுடையவர்கள், விபச்சாரத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள், பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், பாவ வாழ்க்கையில் அடிமையாய் கிடக்கிற ஜனங்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் கவலைக்கிடமாக தான் இருக்கிறாங்க. நம்ம அறியாமல் ஓடிட்டுருக்குறோம். ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம், நம்ம பழகிறவங்களாக இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம், நம்ம உறவுகளாக இருக்கலாம். இப்படிப்பட்டதான ஜனங்கள் கவலைக்கிடமாக தான் இருக்கிறாங்க. அந்த கவலைக்கிடமாக இருக்கிறவங்களை யார் காப்பாற்றுறது? அதற்கு ஒருவர் தாங்க வேணும். அந்த கவலைக்கிடமாக இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அவர்களை சுத்திகரிக்க வேண்டும், அவர்களை விடுதலையாக்க வேண்டும். எப்படி பாவத்திலும் சாபத்திலும் என்னுடைய வீடும் நானும் குழப்பத்திலும் மன சஞ்சலத்திலும் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று யோசித்து கொண்டிருந்த நிலைமையில ஆண்டவராகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசத்து நிமித்தம் இன்று நான் உயிரோடு உங்கள் மத்தியில் சாட்சியா